தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்தான விவாதங்கள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வரும் நிலையில் இளம் பெண்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டத்தில் பெண் ஒருவர் பெரியாரை பற்றி பேசும் நீங்கள் ஏன் பாலியல் குற்றங்களை தடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை நோக்கி கேள்வி எழுப்பிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை வடகிழக்கு மாவட்டம் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி சார்பாக இளம் பெண்கள் பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசிய பின்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது கேள்விகளை முன்வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் இருந்த பங்கேற்பாளர் ஒருவர், திராவிட கழகத்தின் தலைவர் பெரியார் அதை செய்தார் இதை செய்தார் என்று கூறுகிறீர்களே, தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் குறையவில்லையே, அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்பொழுது அதற்கு பதிலளித்த கனிமொழி, பெரியார் அதை செய்தார் இதை செய்தார் என்று நாங்கள் கூறவில்லை, பெண்களின் விடுதலைக்காக பாடுபட்டார் என்றும் பெண்கள் தனியாக சுதந்திரமாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்றும் தான் நாங்கள் கூறுகின்றோம் என்று கூறி அப்பெண்ணின் கேள்விக்கு விளக்கமளித்தார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பெரியார் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன். பெரியார் நம்மளை சிந்திக்க வச்சாங்க இல்லையா? இந்த சமூகத்துல எது சரி பரவாயில்ல வாய மூடிட்டு நம்ம போனோம்னு சொல்லிக்கிட்டே வளர்த்தாங்களோ அதெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்க அப்படி நமக்கு நம்ம அப்பா யோசிக்கல, நம்ம தாத்தா பாட்டி யோசிக்கல. ஏன்னா அவங்க எல்லாமே அதுல மூடி போய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதை மாற்றி ஒருத்தர் கேள்வி கேள்வி உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். பாலியல் பலாத்காரத்தை கேட்கிறேன். நான் உடனே கேட்கிறேன், உங்க வீட்டுல நம்மளை வளர்க்குறாங்க, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லுங்க. என்ன சொல்லி வளர்க்குறாங்க? 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து, ஏன்னா இருட்டுல வெளியில போனீங்கன்னா ஏதாவது தப்பா நடக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில போகாத, 4 பசங்க கமெண்ட் அடிப்பாங்க, தப்பா பேசுவாங்க, தப்பா நடந்துக்கலாம். சொல்றாங்களா? அதனால ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறது திரும்ப 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 சொல்லி வளர்க்கிறோம். ஏதாவது ஒரு வீட்லயாவது ஒரு பெண்ணை நீ மரியாதையாக நடத்த வேண்டும் சொல்லி வளர்க்கிறோமா? கூட அவங்க அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒரு பொண்ணை பார்த்தா அவ ட்ரெஸ் அவ இஷ்டம், அவ 12 மணிக்கு நிற்கிறான்னா அவ இஷ்டம், நீ ஏன் கமெண்ட் அடிக்கிற? அது தப்பு. ஒரு பெண் அங்க நிற்கிறான்னா நீ போய் அவளை தொடுறது தப்பு. ஒரு பெண்ணுடைய உடலுக்கான உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ இல்லைன்னு சொல்லும் பொழுது அவளை தொடுறது தப்பு, குற்றம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டுல வளர்க்கிறோம் இல்லையா? அதை பண்ணும் பொழுதுதான் இந்த சமூகம் மாறும். பலாத்காரங்கள் நடக்கும் போது நிச்சயமா அரசு அதை தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். அப்படி நடந்துவிட்டால் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், சட்டம் தன்னுடைய கடமை செய்ய வேண்டும், யாரும் மறுக்கல. ஆனா ஒருத்தர் வீட்லயும் அரசாங்கம் பார்க்க முடியாது. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஒரு திருமணத்துக்குள்ளேயே பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் இல்லையா? அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னா ஒன்றியத்தில் இருக்க அரசாங்கம் அது தவறான ஒரு சட்டமாக முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அதை கூட செய்ய மறுக்கக்கூடிய சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால சமூகம் மாறும் வரை இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். நம்மளை எப்படி பாதுகாப்போடு இருக்க சொல்லி தராங்களோ அதே நேரத்துல ஆண்களை பெண்களை தவறாக பார்ப்பது, ஒரு பொருளாக பார்ப்பது தவறு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த தெளிவை உருவாக்காமல் இந்த சமூகம்